அப்ரஹாம், கரூரில் நடைபெற்ற இந்த அசம்பாவிதம் அந்த நிகழ்விடத்தில் இருந்த பலரிடம் நாம் தொடர்ந்து பேசினோம். அதே போன்று அங்கு நம்முடைய செய்தியாளர் அந்த கூட்ட நெரிசலிலும் இருந்தார். அங்கும் அவர் தகவல்களை சேகரித்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இது ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கப்படும் போது மிகப்பெரிய ஒரு முறையான திட்டமிடல் தான் இந்த மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு காரணமாக வழிவகுத்து விட்டதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் கரூரை பொறுத்தவரையில் பல இடங்கள் அங்கு ஏற்கனவே பொதுவாகவே அதிக கூட்ட நெரிசல் காணப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கேட்கப்பட்ட பல இடங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஓரளவுக்கு சற்று காலியாக இருக்கக்கூடிய இடமாக, கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் வேலுசாமிபுரம் பகுதியில் விஜய்க்கு பிரச்சாரம் மேற்கொள்ள அங்கு உரையாற்ற அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தையும் நிரம்பி வழியும் கூட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட அசம்பாவிதம் தான் இந்த அளவுக்கு உயிரிழப்புக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 29 பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றது. ஆனால் உறுதியான தகவல் இதுவரும் வெளியாகவில்லை. காரணம், பலர் அங்கு மயக்கமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அழுகுரலாகவும் ஆம்புலன்ஸ் அலறக்கூடிய சத்தமாகவும் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு உச்சகட்ட பதற்றம், பரபரப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் சமீப காலம் அல்ல, இதுவரை அரசியல் வரலாற்றிலேயே இதுபோன்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தது இல்லை என்பதுதான் வருத்தத்துடன் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே காலையில் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காலையில் நாமக்கலில் பிரச்சாரம் செய்தார். இதில் நாம் தற்போதைய அங்கு இருக்கக்கூடிய சூழலை முதலில் நாம் விளக்குகிறோம். அதற்கு பிறகு எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றியும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றியும் நான் தெளிவாக நேயர்களுக்கு தெரியப்படுத்தும். முதலில் அங்கு தற்போது என்ன சூழல் காணப்படுகிறது என்றால், கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உடனடியாக அடுத்தடுத்து மூச்சு திணறி மயக்கமடைந்த நிலையில் பலர் அவதி அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்காக கூக்குரல் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. காப்பாற்றுங்கள் என்ற சத்தம், என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள், என்னுடைய நண்பனை காப்பாற்றுங்கள், என்னுடைய அண்ணனை காப்பாற்றுங்கள், என் தம்பியை காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் ஆங்காங்கே இருந்து வரக்கூடிய இந்த கூக்குரல், அந்த அழுகுரல் என்பது நெஞ்சை பதற வைப்பதாக தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்த பேரும் பதறி துடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நிகழ்வாக இருந்ததாக அந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அங்கிருந்து தரக்கூடிய தகவல்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. உடனடியாக இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்ட உடனே அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 1-2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறி மயக்கமடைந்தவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அப்போது யாரை ஏற்றுவது, யாரை மற்ற வாகனத்தில் ஏற்றுவது தெரியாமல், யாரை முதலில் ஏற்றுவது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய பதற்றம் என்பது உருவாகி இருக்கிறது. போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் இவரை ஏற்றுங்கள் என்றெல்லாம் ஒரே ஆம்புலன்ஸில் 2 பேர் 3 பேர் எல்லாம் ஏற்றி கொண்டு சென்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட சோக நிகழ்வு என்பது அங்கு நடந்திருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்படியாக அங்கு ஆம்புலன்ஸ் வந்த உடனடியாக இவரை முதலில் ஏற்றுங்கள், அவரை முதலில் ஏற்றுங்கள் என்றெல்லாம் ஆம்புலன்ஸுக்கு போட்டி அங்கு ஏற்பட்டிருக்கிறது. உடனே முடிந்த வரையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை, மூச்சு திணறி மயக்கமடைந்தவர்களை, பெண்களை, சிறுவர்களை, சிறுமிகளை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் அங்கு ஒரு தனியார் மருத்துவமனை, 2 தனியார் மருத்துவமனை இருந்திருக்கிறது. அங்கெல்லாம் முதற்கட்டமாக உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துக் கொண்டு அந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது உடனுக்குடன் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள், மயக்கமடைந்தவர்களை கையோடு தூக்கி கொண்டெல்லாம் ஓடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு என்பது அங்கு நடந்திருக்கிறது. அங்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கு போதி இடம் இல்லாத காரணத்தாலும், ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை காரணத்தாலும் உடனடியாக வரக்கூடிய ஆம்புலன்ஸுக்கெல்லாம் தள்ளுமுள்ளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் என்னுடைய நண்பனை ஏற்றுங்கள், எங்க அண்ணனை ஏற்றுங்கள், தம்பி ஏற்றுங்கள், என்னுடைய குழந்தை ஏற்றுங்கள் அப்படி என்றெல்லாம் ஒரு கூக்குரல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இருந்திருக்கிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் அங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் அருகில் இருக்கக்கூடிய மொத்த ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கு வரவழைக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக பாதிக்கப்பட்டவர்கள், மயக்கமடைந்தவர்கள் ஒவ்வொருத்தராக ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த மருத்துவமனை என்பது இருந்திருக்கிறது. அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த இடமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக, அழுகுரலாக என்ன நடக்கிறது என்பது புரியாத ஒரு மிகப்பெரிய சோகத்தின் உச்சமாக தான், ஒரு உச்சகட்ட பதற்றமான ஒரு சூழல் தான் அங்கு காணப்படுகிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதுதான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு.
ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. முதலில் அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தவர்களுக்கு ஆக்சிஜன் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆக்சிஜன் மூலமாக அவர்களுக்கு மீண்டும் அவங்க மூச்சு என்பது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மருத்துவமனையிலும் அனைத்து மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்காகவும் அவர்களுக்கு முதற்கட்டமாக முதலுதவியாக ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மூச்சு என்பது இயல்பு நிலைக்கு அவர்கள் சுவாசம் என்பது இயல்பு நிலைக்கு கொண்டுவதற்கான முயற்சி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படியாக அங்கு கதறி அழக்கூடிய காட்சி அந்த மருத்துவமனை வாயிலிலும் அந்த தங்களுடைய உறவினர்கள் தங்களுடன் வந்தவர்கள் தங்களுடைய குழந்தை என பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்து அல்லது உயிரிழந்திருக்கூடிய நிலையெல்லாம் இருக்கின்றது. அவர்களை எல்லாம் பார்த்து அங்கு கதறி அழக்கூடிய காட்சி என்பது பதற வைக்கின்றது. உச்சகட்ட மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கு இன்னும் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. மயக்கமடைந்தவர்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு என்ன ஆனது, எத்தனை பேர் எங்கிருந்து வந்தவர்கள், அவர்கள் எல்லாம் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் வந்தார்கள், எப்போது வந்தார்கள் என எதுவுமே தெரியவில்லை. முதற்கட்ட தகவலாக தற்போது அங்கு ஒரு உச்சகட்ட பதற்றம் பரபரப்பு தான் காணப்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பலனளிக்காமல் இப்போது வரையிலும் ஒரு 29-30 பேர் வரை பலியாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. இது உறுதியான தகவல் அல்ல. ஏனென்றால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் வரை பலியாக இருக்கிறார்கள் என்ற உறுதியான தகவல் என்பது தெரிய வரவில்லை. இப்படியாக அங்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையாகட்டும், அதே போன்று அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருக்கட்டும் என அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களாம் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடன் வந்தவர்கள் உறவினர்கள் எல்லாம் கதறி அழக்கூடிய காட்சி, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதறி அழக்கூடிய காட்சி என்பது உச்சகட்ட சோக நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது.